சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றுதலுக்கும் பாராட்டத்திற்கு உரிய வேலுண்டு வினை குழுமத்து அடியார் பெருமக்களை வணங்கி சிறப்பு விருந்தினராக ஐயாவை வரவேற்கிறோம். மற்றும் அதாவது இந்த பக்தி மார்க்கம் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த வார வழிபாடு ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வேலுண்டு வினை குழுமத்துல. அந்த வகையில மாதத்தில் 2 வாரம் நம்ம நல்ல பெரிய பெரிய அருளாளர்களையும் அழைத்துட்டு வந்து ஒரு சிறப்பான முறையில நம்மளுடைய முருக வழிபாடு ரொம்ப சிறப்பான முறையில நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஐயா அவரை வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்ம இதுக்கெல்லாம் ஏற்பாடு மூல காரணமாக இருக்கக்கூடிய நம்ம ஆனந்த ஐயாவை அவரையும் போற்றி வணங்கி வழிபாடு செய்கின்றோம். அடுத்ததாக நம்ம ஸ்ரீராம் ஐயா, அவர் ஒவ்வொரு வாரம் நல்ல அருளாளர்களையும் அழைத்துட்டு வருவாரு. பெரிய ஒரு காரியம், சத்தம் இல்லாமல் ஒரு வேலை செய்வாங்கன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தமே இல்லாம இருக்கிற இடமே தெரியாம ஒரு நல்ல காரியம் செயல்பட்டு கொண்டிருக்கு நம்ம குழுமம். அதுக்கு அவர்களுக்கும் தலைவணங்கி நம்ம வேலுண்டு குழுமம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். அனைத்து அடியார்களும், அப்புறம் ஐயாவுடைய சார்ந்த மற்ற அடியார்களும் மற்ற குடும்பத்து அடியார்களும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு. அவர்களையும் வணங்கி அவருடைய திருவடி தாமலை சென்னி மேல் சுட்டி மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். புஷ்பலதமா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. புஷ்பலதமா விநாயகர் பாடல் பாடுங்க. வித்யாபித்யமா விநாயகர் பாடல் பாடுங்க. விநாயகனே வெண்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா, விநாயகனே வேட்கை தணிவிப்பான், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. பொன்முடியம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடி பண்ணுகிற வணக்கம். சிவாய நம. ஊழியர்வோன் எப்பொழித்த புகழியர்வோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, வாழே திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இந்த வாரம் நம்ம ஐயா வேதகிரி ஐயா தான் அவர் வரவேற்கிறோம். அவரை பத்தி எப்பயும் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, அவர் இறைவன் கருணையினால 22 ஆண்டு காலமாக திருப்புகழ், அபிராம் அந்தாதி, வள்ளலார் பாடல்கள், பெரிய புராணம், தேவாரத்தங்கள் அப்படின்ற பல விதமான தலைப்புகள்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொற்பொழிவு சிறந்த ஒரு சொற்பொழிவாக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. நம்மளும் ஒரு பேர் பெற்றிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி சிறந்த ஒரு நமக்கு குருவாக இன்னைக்கு வந்திருக்கிறார் ஐயா. அதாவது 200க்கு மேற்பட்ட பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் ஒவ்வொரு தலங்களையும் அவர் அழைச்சின்னு போயிட்டு அந்த தலத்தினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி நிறைய சிறப்புரையாற்றுகிறார். அது இல்லாத 5 வருடங்களாக 250 மாணவர்களுக்கு திருப்புகழ் வகுப்பு நடத்தி வருகிறாரு. அதுவும் இல்லாத நிறைய யூடியூப்ல பதிவு எல்லாம் இட்டிருக்காரு. அப்புறம் அவரை முக்கியமா அவருடைய பதிவுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பழமொழிகள் ஒவ்வொரு யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா அவருடைய பழமொழிகள் விளக்கம் சொல்றாரு. ஒரு குருவுக்கு எப்படி நம்ம மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த குருவுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாரு. சீனம், அதாவது பொதுவா என்ன நம்ம சொல்லுவோம்னா, ஒருத்தவங்க திருப்புகழ்னா திருப்புகழ் மட்டும்தான் எடுத்து சொல்லுவாங்க. ஒருத்தவங்கன்னா வைணவத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு தலத்தை பற்றி தலத்தை மட்டும் சொல்லலாம். அப்படி இல்லை ஐயா. அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்து ரொம்ப சிறப்பான முறையில நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறாரு. சீனம் அப்படின்ற தலைப்புல பேசியிருக்கிறாரு. நம்ம சுவாமிகள், அதாவது குருமார்களை எல்லாரையும் தாத்தா சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை சித்தர்களுடைய வரலாறு, குருங்களுடைய வரலாறு, அப்புறம் காரிய சித்தி அந்த மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ரத சப்தமி, அதாவது என்ன ரத சப்தியினுடைய என்ன சிறப்பு அப்படின்னு அதை பத்தி ஒரு விளக்கம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஐயா. அது மட்டும் இல்லாம திருக்குறள் அது மட்டும் விடுவாரா, அப்புறம் திருக்குறள் அருமையான விளக்கம். திருக்குறள்லாம் சில பாடல்கள்லாம் எடுத்து அழகா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு.
திருவாசகம், திருவாசகத்துக்கு உருகாதவர் அந்த மாதிரி திருவாசகத்தை அழகா ஒவ்வொரு பாடலா எடுத்து நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஐயா. பட்டிமன்றத்துல ஒரு பேச்சாளர், பட்டிமன்றத்துல நிறைய பட்டிமன்றத்துல கலந்து ஒரு பேச்சாளரா இருக்கிறாரு. அதுவும் இல்லாத இன்னும் ஒரு சைதாப்பேட்டையில ஒரு புக் ஸ்டால், ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில ஒரு ஒரு புக்கும் ஐயாவோட பேரு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஐயா வந்து ஒரு லைப்ரரியில போயிட்டு நிறைய புக்கெல்லாம் எடுத்து படிச்சிருக்கிறாரு. அவ்வளவு சிறப்பான ஒரு நிறைய கருத்தெல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் பயன்படணுன்ற மாதிரி ஒரு அமைச்சு கொடுத்திருக்காரு நமக்கெல்லாம். அது மட்டும் இல்லாம யோகிராம் சரத்குமாரை பத்தி பேசியிருக்காரு. விவேக சிந்தாமணி அப்படின்ற தலைப்புலையும் பேசியிருக்கிறாரு. நம் மனம்னா எப்படி இருக்கணும், அதோட சின்ன 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 கருத்தெல்லாம் எடுத்து அழகா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டுமா, மாணவர்கள் பற்றி நல்ல சிறப்பா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆலய தகவல்கள், ஆலயத்தை எந்தெந்த ஆலயம் எப்படி போகணும், அந்த சிறப்பு என்ன, அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன, அந்த சாமியுடைய சிறப்பு என்ன, அது எப்படி போகணும் என்ற அந்த மாதிரி வழிமுறையெல்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கல்யாணம் எப்படி பண்ணணும், அந்த மந்திரத்துல என்ன விளக்கம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு ஐயா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காரு. சாத்திரங்கள், அது மட்டும் இல்லையா, சாத்திரங்கள் எப்படி, அந்த சாத்திரத்துல நம்ம என்ன உணரணும், என்ன அதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அதுக்கெல்லாம் விளக்கம் எடுத்து ஐயா அழகா சொல்லியிருக்கிறாரு. அவர் புலவர்கள், காளமேக புலவர், நிறைய புலவர்கள் பற்றி ஐயா ஒவ்வொரு புலவர்களா எடுத்து அதனுடைய சிறப்பெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்தால அழிஞ்சு போகக்கூடாது. அதெல்லாம் மீண்டும் எடுத்து நிறைய விளக்கம் புலவர்களை பத்தி எல்லாம் ஒவ்வொரு பாரதியாரு, பாரதிதாசன், காளமேக புலவர் ஒவ்வொரு அடியார்களையும் எடுத்து நமக்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் திருப்புகழ் சொல்லவே தேவையில்லை. திருப்புகழ் 1300 பாடலுக்கும் அழகா பதம் பிரிச்சு ஒரு புக்கா கூட கொடுத்திருக்கிறாரு. நிறைய அடியார்கள் திருப்புகழ் தான் ஐயாவுக்கு முதல்ல ஃபேமஸ் ஆனது திருப்புகழ் தான். அந்த அளவு திருப்புகழ்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்து அடியார்களை ஒவ்வொரும் பயன்பெற மாதிரி அது விளக்கத்தோட அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் திருமுறையில ஒரு 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 நிகழ்ச்சி நடத்துறோம், திருமுறையில கேள்வி கேட்பார். கேள்விக்கு அதுக்கு பதிலும் தெரியாதவங்களுக்கு பதிலும் சொல்லி அந்த கேள்வியை நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு ஐயா. அப்புறம் ஆழ்வார்கள், வைணவத்தையும் விடுறதில்ல, பெரிய ஆழ்வார்கள்லாம் யாரு, அவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி சிறப்பான முறையில விளக்கம் கொடுத்திருக்காரு. வரதட்சணை, அந்த வரதட்சணை என்ன, அந்த வாழ்க்கையில நமக்கு எல்லாம் வரதட்சணை தான் பெரிய பிரச்சனையே இருக்கும். அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்து ரொம்ப அருமையான தலைப்புல பேசியிருக்கிறாரு. அப்புறம் 17 சித்தர்களையும் பேசியிருக்கிறாரு. ஒருத்தவங்களோட உடல் ஐயா அந்த மாதிரி சிறப்பான ஒரு அடியார்களை இன்னைக்கு மேற்கோள் காட்டி நமக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்திருக்காரு. அந்த வழியில இன்னைக்கு நமக்கு பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் அவர் சேக்கிழா பெருமான் வகுத்து கொடுத்துற மாதிரி ஐயா இன்னைக்கு தலைப்பு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. செய்தொண்டர்கள் அடியார்கள், அவர்கள் யாராரு, என்ன சிறப்பு அவங்களை பத்தி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த தலைப்புல தான் பேச இன்னைக்கு வந்திருக்கிறாரு ஐயா. அவர்களை வணங்கி வரவேற்று நம்ம வேலோடு குழுத்து சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா. உங்கள் வசங்கியா சிவாயனம், நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. நன்றி நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. வேலுண்டு வினையில்லை என்ற அமைப்பிலே இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சுந்தரர் பாடியிருக்கிறார். இறைவனை புகழ்ந்து பாடுவது ஒரு வழிமுறை. ஆனால் இறைவனை வழிபாடு செய்கின்ற தொண்டர்கள், அடியார்களை பாடுவது மேலும் சிறந்தது. ஒரு தாய்க்கு தன்னை புகழ்வதை விட தன் குழந்தையை புகழ்ந்தால் மேலும் மகிழ்ச்சி அடைவாளாம். உங்க பையன்தான் ஸ்கூல்லயே நல்லா படிக்கிறாமா அப்படின்னு டீச்சர் சொன்னாங்கன்னா, அந்த தாய் தான் படித்ததை விட குழந்தை படித்ததை தான் நினைச்சு பார்ப்பாளாம். அதுபோல இறைவனுக்கு செய்கின்ற ஆராதனை அதைவிட சிறந்தது அடியார்களுக்கு செய்வது சம ஆராதனை என்று கூறுவார். அதுல பெரிய புராணத்திலே சேக்கிழார் 63 நாயன்மார்களை பற்றி சொல்லும் போது அந்த நூல்களுக்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர். இதுலதான் 63 நாயன்மார்களை நாம பார்க்கிறோம். அதுபோல முருகவேல் பன்னிரு திருமுறை என்ற ஒரு பன்னிரு திருமுறையில 12ஆம் திருமுறையில முருகன் அடியார்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது முருகனை வழிபாடு செய்த அடியாருடைய பெருமையை சொல்லுகிறது. அந்த
பன்னிரு திருமுறையில நிறைய அடியார்கள் இருக்காங்க. நம்ம பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், மாம்பழச் சிங்க கவிராயர், இப்படி தெரிந்தவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. வண்ணச்சிரவம் தண்டபாணி சுவாமிகள், அருணகிரிநாதருக்கு பிறகு திருப்புகழ் பாடியது அவர்தான். சென்னையில கந்தகோட்டத்துல இருந்ததுனால தான் அவர் திருப்புகழ் பாடியிருக்காரு, நமக்கு கிடைச்சது. இது போல தெரிந்த அடியார்களும் இருக்காங்க, தெரியாத அடியார்களும் இருக்காங்க. தெரிந்தவர்களுக்கு நினைவூட்டுகிறோம், தெரியாதவர்களுக்கு ஒரு புது செய்தியை கொடுக்கிறோம். நாம ஏற்கனவே சில செய்தியை தெரிந்திருந்தாலும் வயது அதிகமானா மறதி அதிகமாகும். மறதி அதிகமா இருந்தாதான் கவலை குறையும். ரொம்ப ஞாபக சக்தி இருக்கு அப்படின்னா கவலையும் ஜாஸ்தி ஆயிடும். இப்ப எனக்கு திருமுறையோ வேற ஏதாவது ஞாபகம் வந்தா பரவாயில்ல. வேற எனக்கு இளமை வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டம் நடந்ததோ அதெல்லாம் ஞாபகம் வந்தா எனக்கு இன்னும் துன்பம். அதனால்தான் நினைத்தல் என்பது பிறத்தலுக்கு ஒப்பாகும். யார் தாய்மானவர் சொல்றார், ஒவ்வொரு நினைவும் ஒரு பிறவியை தருகிறது. மறத்தல் என்பது இறத்தலுக்கு ஒப்பாகும். மறந்து போறோம் பாருங்க, அது எவ்வளவோ நல்லதுங்கிறார் அவர். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளால வாழவே முடியாது. அதனாலதான் இறைவன் வந்து மறதி என்ற ஒண்ணு கொடுத்திருக்கிறார். இதுல அம்மா சொன்ன மாதிரி நிறைய தலைப்புகள்ல நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்றுமே முடிவதில்லை. நமக்கு காலையில எழுந்த உடனே திருமுறையும் திருப்புகழும் தான் பேசணுங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு கட்டளை. அதுல இன்றைய தினம் எனக்கு வந்து முருகன் அடியார்களை பற்றி, செய்தொண்டர் அடியார்கள். சேய்னா முருகன், சேய் அப்படின்னா முருகன் வழிபட்ட தலம் தான் சேஞ்சலூர்னு பேரு. நம்ம சண்டேஸ்வர நாயனார் வந்து முக்தி பெற்ற தலம். சேயாக இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்த தலம் தான் சேஞ்சலூர். சே அப்படின்னாலே முருகனை தான் குறிக்குது. சேயோன் என்று பெயர். அவர் அருள் பெற்ற முருகன் அடியார்களை, ஒரு சில அடியார்களை இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களோட சிந்திப்பதற்கு திருவருள் துணை செய்கிறது. அதுல முதல் அடியார், இவர் பெயர் கூட அவ்வளவா நமக்கு தெரியாது. ஆனா முருகனை வழிபாடு செய்து அருள் பெற்றவர். அவர் வழிபட்ட கோயில் இன்றும் இருக்கிறது. இந்த அடியார் பெயர் வந்து சிவசாமி அப்படின்னு பெயர். இவர் ஒரு சிவனடியார் மட்டுமல்ல, ஒரு சிவாச்சாரியார். முப்பொழுதும் திருமேனி தீண்டுவாருக்கு அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில சொல்றாரு. இறைவனை முப்பொழுதும் அவர்கள் பூஜை செய்வார். அதுபோல சிவாச்சாரியார் அந்த ஒரு குலத்திலே வந்தவர். திருத்தணி முருகன் மீது அதிகமான பக்தி கொண்டவர். இவர் இருக்கிறது திருவண்ணாமலையில வில்வாரணி என்ற ஒரு சின்ன ஊர் தான். அந்த திருவண்ணாமலையில வில்வாரணி என்ற ஊர்ல இருக்காரு. ஆனா திருத்தணி முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைக்கு பாத யாத்திரை போயிடுவார். இவர் இருக்கிறது திருவண்ணாமலை பக்கத்துல. ஆனா போக வேண்டிய இடம் வந்து திருத்தணி முருகன். எங்க இருக்கு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு பஸ் வசதி எல்லாம் இருந்திருக்காது. பாத யாத்திரை தான் போயிருப்பாங்க. பாத யாத்திரை சென்று வழிபாடு செய்தவர்கள் தான் அதிகம். நாங்க கூட வருடந்தோறும் அக்டோபர் மாதத்துல முதல் வாரம் சென்னையிலிருந்து திருப்பூர் வரைக்கும் பாத யாத்திரை போகும். ஏறக்குறைய 47 கிலோமீட்டர், 10-11 மணி நேரம் ஆயிடும். அப்பதான் தெரியும் நடக்கிறது எவ்வளவு சிரமம். நாம நடக்காம இருந்திருக்கோம், நடக்கும்போது தெரியுது உடம்ப எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே தெரியுது. ஏன்னா இன்னைக்கு எந்த நோய் வந்தாலும் டாக்டர் முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் நடன்றாங்க. இவர் எங்க திருவண்ணாமலையிலிருந்து திருத்தணி நடந்து போறார். நடந்து போகும்போதெல்லாம் முருகன் நாமங்களை சொல்லி கொண்டே போவார்கள். அந்த வழிப்பயணம் சிரமம் இருக்காது. முதல்ல ஒரு 2 பேர் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் கிராமம் கிராமமாக இவரோடு சேர்ந்தார். ஏறக்குறைய கிருத்திகை தோறும் இவர் பாத யாத்திரை செல்லும் போது ஆயிரக்கணக்கான அடியார்கள் அன்று இரவே வந்து இவருடைய கிராமத்திலே தங்கி இவரோடு பாத யாத்திரை செல்வார்கள். முதல்ல இவர் தனியா போனாரு, அப்புறம் 2 பேர் போனாங்க, 4 பேர் போனாங்க, இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் நடந்து போறாங்க.
அப்படி போகும்போதெல்லாம் வழிநடை பாடல்கள் என்று சொல்வார்கள். வானநாடனே வழித்துணை மருந்தே, திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். இதெல்லாம் அவங்க பாடிக்கிட்டே போவாங்க. அந்த பயணம் களைப்பு தெரியாது. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாதுன்னு ஒரு பாட்டு வரும். பாடிக்கிட்டே வேலை செஞ்சா தெரியாது. அதே போல நடந்து போகும்போது அடியார்கள் நாமங்களை எல்லாம் சொல்லி கொண்டு போவதனால அது எவ்வளவு தூரம் போறாங்கன்றது தெரியாது. இன்னொன்னு ஒரு 100 பேர் 200 பேர் போகும்போது உங்களுக்கு அவ்வளவா கஷ்டம் தெரியாது. எல்லாரும் நடந்துகிட்டே போவாங்க. அங்கங்க பசிக்கும், சாப்பிடுவாங்க, இளைப்பாறுவார்கள், எல்லாம் செய்வாங்க. இப்படி மாதந்தோறும் செல்ல செல்ல அந்த திருத்தணி முருகனுக்கு செல்கின்ற அடியார்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போனோம். ஒரு முறை கிருத்திகை வந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னாலே அடியார்கள்லாம் இவர் இருக்கிற அந்த வில்வாரணி என்ற ஒரு கிராமத்துல தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு கிருத்திகை, இவர் எப்படி நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க காத்திருக்காங்க. இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, ஜுரம் வந்தது. அப்படியே எழுந்துக்க முடியல. படுத்த படுக்கையா இருக்காரு. சாப்பாடு சாப்பிட முடியல. உடம்புல தெம்பு இல்ல. ஆனா மனசு திருத்தணி முருகனை மட்டுமே நினைத்துக் கொண்டு இருக்கிறது. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நாம இளமை காலத்துல எவ்வளவோ கோயில் போயிருப்போம். முதுமை காலத்துல ஒரு இடத்துல இருப்போம். அந்த இடங்களை நினைத்து பார்த்தாலே போதும். சுந்தரர் நமக்கு அருமையான ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். சார், என்னால இப்போ தில்லைக்கு போக முடியல, காசிக்கு போக முடியல அப்படின்னா நான் என்ன பண்றது? இருந்த இடத்துல இருந்தே இறைவனை வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, சுந்தரர் ஒரு பதில் சொல்றார். எங்கே இருந்தும் உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே என்னோடு உடனாகி நின்றருளி இங்கே என் வல்வினையை அறுத்திட்டு இணையாளும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே. எங்கே இருந்து நினைத்தாலும் நீ அருள் புரிய வேண்டும் என்று அர்த்தம். நான் இப்போ திருவேட்களம் என்ற தலத்தை நினைக்கிறேன், அந்த பாடலை படிக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த பாடல் இங்கேருந்து படிக்கும் போதே அந்த தலத்தை தரிசிச்சு. உண்ணாமலை உமையாளரும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே. திருவண்ணாமலைய இங்கிருந்தே வழிபாடு செய்கிறார். இந்த சிவசாமி என்ற அடியார் திருத்திக்கு முருகன் கோயிலுக்கு போலாம் நினைக்கிறார். ஆனால் உடல் நலம் இல்லை, நடப்பதற்கு உடம்பிலே தெம்பு இல்லை. வந்த அடியார்கள் எல்லாம் இவர் உடல்நிலையை பார்த்து வருந்தினார்கள். எவ்வளவோ மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா உடம்பு அந்த குணம் அடையல. இரவெல்லாம் முருகனையே நினைத்து கொண்டிருக்கிறார் சிவசாமி என்ற அடியார். அன்று இரவு கனவிலே முருகன் காட்சி தருகிறார். கனவிலும் நனவிலும் மறவேனே. அருணகிரிநாதர் சொல்றார். கனவு என்பது சூட்சும சரீரம். இப்ப நாம பேசி கொண்டிருக்கிறோம், நடமாடி கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஸ்தூல சரீரத்துல நடக்குது. சூட்சும சரீரங்கிறது உறக்கத்துல வருது. அதனால்தான் உறங்க போவதற்கு முன்னாலே திருநீர் அணிந்து பஞ்சாட்சரம் சொல்லி படுக்கணும். அப்ப இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கத்திலே இறைவன் தரிசனம் தருவார். தூங்கும்போது முருகன் கனவுல சொன்னார், நீ திருத்தணிக்கு வர முடியலன்னு கவலைப்படாத, நான் இங்க வந்துடுறேன். இங்க இந்த வில்வாரணி என்ற மலையிலே ஒரு மறைவான இடத்திலே இருக்கிறேன். நான் எங்க இருக்கேங்கிறத உனக்கு ஒரு அடையாளம் காட்டுறேன். இந்த மலையில ஏறி நீ வந்தேன்னா, மலைன்னா பெருசா இல்ல, ஒரு சிறிய குன்று. ஒரு 10-15 நிமிடங்கள் நடந்தால் மேலே சென்று விடலாம். ஆனா மலை மேல இருக்கிற மாதிரி அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மலை மேல நீ வந்தீனா, ஒரு கல்லு மேல ஒரு நாகம் படம் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கும். நிஜமான ஒரு நாகம். அதுதான் நான் இருக்கிற இடம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான முருகன் சிலை கிடைக்கும். அதை நீங்கள் வழிபட்டு வர வர ஒரு நல்ல கோயில் தோன்றும். இது முருகன் கனவுல சொல்றார். சட்டுன்னு கனவு கலைஞ்சு போகுது. எழுந்து பார்க்கிறார், இன்னும் விடியல. பொழுது இன்னும் இருக்கு, 4-4:15 இருக்கலாம்.
அப்போ திடீர் வானத்திலிருந்து ஒரு மின்னல் போல அந்த மலையின் மீது இறங்குகிறது. நீங்க மொட்டை மாடியில படுத்தீங்கன்னா தெரியும். திடீர்னு ஒரு நட்சத்திரம் அப்படியே வானத்திலிருந்து கீழ வரும். அது எந்த ஸ்பீட்ல போகும், எப்படி வரும் யாருக்குமே தெரியாது. நான் பார்க்கும்போது அந்த வானத்திலே ஒரு கல் வருவது போல வரும். டக்குன்னு எங்க போகும்னு தெரியாது. இது மொட்டை மாடியில படுக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். அதுபோல இவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பக்கத்துல தான் அந்த மலை இருக்கு. வானத்திலிருந்து ஒரு மின்னல் ஒளி தோன்றி அந்த மலையின் மீது மறைந்து விடுகிறது. மறுநாள் காலையிலே எழுந்து அடியாருக்கு சொல்றார், இந்த மாரி முருகன் வந்து கனவுல என்கிட்ட சொன்னார். இந்த மலை மேலே இருக்கிறார். ஒரு நாகம் அதை பாதுகாத்து வருகிறது. நாமெல்லாம் சென்று அதை எடுத்து ஒரு முருகன் கோயிலாக செய்ய வேண்டும் என்று முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்ல, மற்ற அடியார்களும் எங்களுக்கும் இதுபோல கனவு வந்தது. அப்போ ஒருத்தருக்கு வந்தா கனவு, எல்லாருக்கும் வந்தா நனவு. எல்லாரும் மலை மேல ஏறுறாங்க. அதுக்குள்ள என்ன பண்றாங்க மத்தவங்க எல்லாம்? அபிஷேகத் தேவையான பால், பழம், பஞ்சாமிர்தம் என்னென்ன வேணுமோ அபிஷேகத்துக்குரிய பொருள்லாம் பூ, மாலை எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் கொண்டு வந்தா ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. அந்த கிராமமே அங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாதந்தோறும் கிருத்திகை வழிபயணம் செய்றாங்கல்ல. ட்ரெயின்ல ஒரு 1000 பேர், 2000 பேர் அங்கருந்து இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் கொண்டு வந்து மலை மேல ஏறுறாங்க. மிகச்சிறிய மலை தான். ஒரு 15 நிமிடத்துல மேலே ஏறி விடலாம் என்று சொல்கிறார்கள். அந்த மலை ஏறி போனாக்கா, அதே போல ஒரு கல் தெரிகிறது. ஒரு நாகம் படமெடுத்து ஆடுகிறது. அந்த கல்லிடத்திலே போயி இவர் வணங்குறார். சிவாசாமி வணங்க அந்த பாம்பு மறைந்து விடுகிறது. அந்த இடத்திலே ஒரு முருகன் சிலை கிடைக்கிறது. அதை எடுத்து அவர்கள் முறைப்படி ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு கோயில கட்டுறாங்க. இந்த நட்சத்திரம் இறங்கி வந்ததுனாலே அதுக்கு நட்சத்திர கோயில் என்று பெயர். இன்றும் அந்த கோயில் திருவண்ணாமலையிலிருந்து வில்வாரணி என்ற ஊரிலே இருக்கிறது. இதுக்கு பக்கத்துல மெலட்டூர் இந்த கிராமங்கள்லாம் இருக்கு. ஒரு முறை திருவண்ணாமலை போகும்போது திருவண்ணாமலையிலிருந்து பஸ் வசதி உண்டு. நீங்க வேன்ல மாறி போனீங்கன்னா அங்கேருந்து கேட்டுட்டு போலாம். வில்வாரணி எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்க. அந்த முருகன் கோயில் இன்றும் இருக்கிறது. நல்ல பலனை தரக்கூடியது. இந்த அடியார பத்தி நமக்கு அவ்வளவா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. வாமன் சுவாமிகள் இவங்களெல்லாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிவசாமி என்ற அடியாரை நமக்கு அவ்வளவாக தெரியாது. இந்த ஊர் பேர் வந்து வில்வாரணி என்ற பெயர். முருகன் கோயில் பேரும் அதேதான். வில்வாரணி முருகன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலத்திலே அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். ஒரு கோயில் இருந்து அன்னதானம் நடந்ததுன்னா அங்க நித்திய கர்மாக்கள் நல்லா இருக்கும். பூஜை எல்லாம் நல்லா இருக்கும். அடியார்கள் வந்து போவாங்க. அன்னதானத்துக்கு நிறைய அன்பர்கள் உதவி செய்வாங்க. இதெல்லாம் கோயில் காலந்தோறும் பூஜை நடப்பதற்கு உதவி செய்யும். ஒரு கோயில் இருந்து அந்த இடத்துல முறையாக பூஜை நடைபெறவில்லை என்றால் அந்த வருடத்திலே வர வேண்டிய மழை வராது. திருமந்திரத்தை சொல்றார். முன்னவனார் கோயில் பூசை முற்றிடின் மன்னவனாருக்கு தீங்குள வாரி குன்றும் கண்ணம் கரவு மிகுத்திடும் என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே. முன்னவனா இறைவன், இறைவனுக்கு முன்னவன் பேர். முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றுண்டோ பெரிய புராணத்துல சொல்லுவார். முன்னவனா இறைவன் சிவபெருமான். அப்படி முன்னவனாக இருக்கக்கூடிய இறைவன் கோயில வழிபாடு நடைபெறவில்லை என்றால் அந்த பருவத்திலே வர வேண்டிய மழை வராது. இப்ப மழை வரலன்னா எதுவுமே கிடையாது. எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. அப்ப மழை வருவதற்கு அந்தந்த காலங்களிலே கோயில்களிலே முறையாக பூஜை நடைபெற வேண்டும். அதனாலதான் இவர் மூலமா என்ன பண்ற இறைவன் அந்த வில்வாரணி என்ற கோயில புதுப்பிக்கிறார். எல்லா கோயிலும் ஏற்கனவே இருக்கும். ஆனா ஒரு அடியார் மூலமாக அது என்ன ஆகும், மறுபடியும் தோன்றும். காஞ்சி பெரியவர் சென்னையில ஒரு இடத்துல பாத யாத்திரையாக வரும்போது கொஞ்ச நேரம் அப்படி நிக்கிறார். தாம்பரம் பக்கத்துல ஒரு இடம் வர்றாரு.
வந்த உடனே அப்படி பாக்குறார், ஒரு மலை தெரிகிறது, ஒரு சின்ன குன்று போல இருக்கிறது. அப்படி நிக்கிறார். அவருக்கு ஏதோ தோணுது, சொல்றார் காஞ்சி பெரியவர், இந்த இடத்துல இந்த மலை மேலே ஒரு வேல் வைத்து வழிபாடு செய்யுங்கள், மிக விரைவிலேயே இங்கு ஒரு முருகன் கோயில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கூட இருக்க அடியார்கள் என்ன பண்றாங்க, அந்த மலை மேலே ஒரு வேல் வைத்து வழிபாடு செய்கிறார். வேல் வழிபாடு செய்தாலே முருகன் வந்து விட்டான் என்று தான் அர்த்தம். முருகனை வள்ளி இல்லாம வணங்கலாம், தெய்வ யானை இல்லாமல் வணங்கலாம், மயில் இல்லாம கூட முருகனை வணங்கலாம். ஆனா வேல் இல்லாம முருகனை வணங்க முடியாது. வேல் இருந்தா முருகனே இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேலே முருகன். ஏன் இந்த குரூப்பே என்ன பேரு, வேல் உண்டு வினை இல்லை, எதை வச்சிருக்கோம், வேல் உண்டு, அப்ப முருகனும் உண்டு, வேல் வடிவத்தில இருக்கான். அதுதான் வேல் மந்திரம், வேல் வகுப்பு, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, நீங்க படித்து கொண்டால் வேல் வடிவிலே வந்து முருகன் உங்களை காப்பாற்றுவான், திருத்தணி முருகன் வடித்துணை வருவான் என்று முதல் அடியாராக இந்த சிவசாமி என்ற அடியாரை நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். இரண்டாவதாக, இவரும் அவ்வளவா நமக்கு தெரிந்த அடியாராக எனக்கு தெரியல, பல பெரியவங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாத அடியார்களை தான் நான் சொல்றேன். இவருக்கு பேர் வந்து குலசை ஞானியார் என்று பெயர். குலசேகர பட்டினத்தில் இருந்ததுனாலே இவருக்கு குலசேகர பட்டினத்தை அடிப்படையாக வைத்து சுருக்கமாக குலசை ஞானியார் என்று அழைக்கிறார்கள். இவர் பாண்டிய நாட்டிலே குறுநில மன்னராக இருக்கக்கூடிய செந்தில் காத்த முப்பனார் என்ற அரசனுக்கு அமைச்சராக இருக்கிறார். இவருக்கு என்ன பேர்னா முத்தணைந்த பெருமாள். முத்தணைந்த பெருமாள் என்றது முருகன் அடியாருடைய பெயர். ஆனால் மக்கள் வழக்கில இவரை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, குலசை ஞானியார். நம்ம கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா பால் வியாபாரம் செய்யறாரு பாருங்க, அவருக்கு பால்காரன்னு பேர். அவருக்கு உண்மையிலேயே வேற ஏதாவது பேர் இருக்கும், அந்த பேர் தெரியவே தெரியாது. பால்கார் வீடு எதுன்னு கேட்டா பால்கார் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல இவருக்கு முத்தணைந்த பெருமாள் என்று சொன்னாலும் கூட, இவர் வாழ்கின்ற பகுதியாக இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தை அடிப்படையாக வைத்து இவருக்கு குலசை ஞானியார் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. இவர் என்ன செய்தார், முருகன் அடியாராச்ச என்ன பண்ணிருக்கிறார், தினந்தோறும் இந்த குலசேகரப்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூருக்கு ஏறக்குறைய 8 மைல் நடந்தே சென்று திருச்செந்தூர் முருகனை பள்ளியறை பூஜையில கலந்து கொண்டு முருகனை தரிசித்து விட்டு வந்து மறுநாள் இவர் வேலைய செய்வார். இவர் அமைச்சர், ஆனா நடந்தேதான் செல்வார். திருச்செந்தூர் முருகன் அபிஷேக பிரியன், ரொம்ப பழமையான தலம், அறுபடை தலங்களிலே முருகன் படையோடு தங்கிய தலம் இதான். அந்த தலத்தை பற்றி கேட்கிறார் முருகன் கந்த புராணத்துல. தேவேந்திரனை கேட்கிறாரு, என்னப்பா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, ஏன் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, எனக்கு அவ்வளவா பேச வராதுங்க, குரு நல்லா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு குரு பகவான் தான் அந்த தலத்தை பற்றி சொல்றார். வாழ்விலே ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கணும். ஏறக்குறைய 70 பாடலுக்கு மேல திருப்புகழ்ல இருக்கு. எல்லாமே அற்புதமா இருக்கும். திருச்செந்தூர் திருப்புகழ் எல்லாமே படிக்க படிக்க கீழே வைக்கவே முடியாது. திருப்புகழை மட்டும் நீங்க தொட்டுட்டீங்கன்னா உங்களை வேற எங்கேயுமே அனுப்ப மாட்டார் முருகன். திருப்பி திருப்பி உங்களையே படிக்க வைப்பார். நான் ஏறக்குறைய 11 மாதங்கள் திருப்புகழை பிரிச்சு எழுதினேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் திருப்புகழ் எழுதுறதுதான் என் வேலை. 11 மாதங்கள் ஆச்சு. அந்த 1326 திருப்புகழும் பிரிச்சு படிச்சு, இந்த ரெக்கார்ட் நோட் புக்னு சொல்லுவாங்க, இந்த 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் போகும்போது அந்த மாதிரி 5 ரெக்கார்ட் நோட் புக் எழுது. அப்போதான் ஒரு மனசு நிறைய வந்து நம்ம ஏதோ நல்லது பண்ணிருக்கோம், முருகனோடு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த அடியார் என்ன பண்றாரு, தினந்தோறும் குலசேகரப்பட்டினத்திலிருந்து 8 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு நடந்தே சென்று பள்ளியறை பூஜையை பார்க்கிறார். பள்ளியறை பூஜையிலே கலந்து கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார். ஒவ்வொரு காலத்துக்கும் பலன் உண்டு. காலையில பூஜை, உச்சிகால பூஜை, சாயரட்ச பூஜை, அதுக்கப்புறம் வந்து பள்ளியறை பூஜை. இந்த பள்ளியறை பூஜை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு சொல்றாங்க. யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட இந்த பூஜையில கலந்துக்கிட்டா போறோம்,
அவங்க வாழ்க்கையில உள்ள வேற்றுமைகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். இப்படி ஒரு நாள் அவர் திருச்செந்தூருக்கு நடந்து போகும்போது வழியில ஒரு சிறிய நீர் தேங்கிய குட்டைன்னு சொல்லுவாங்க. அதுல கை கால்களை சுத்தம் செய்யறார். அப்படி சுத்தம் செய்யும் போது அந்த தண்ணீரிலே வானத்திலே ஏதோ ஒரு கட்டில் நகர்வது போல ஒரு காட்சி தெரிகிறது. ஒரு 4 பூதங்கள் ஒரு பெண்ணை கட்டிலிலே வைத்து எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. அந்த காட்சிய தண்ணீர்ல பார்க்கிறார் இந்த குலசை ஞானியார். அந்த பெண்ணை கடத்தி கொண்டு செல்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டார். இவருக்கு முருகன் சக்தியினாலே சில மந்திர ஆற்றல் உண்டு. ஆனா தவறான வழிக்கு பயன்படுத்த மாட்டார். அப்படியே கையை தூக்குனார். அந்த பூதங்களுக்கு கட்டளையிட்டார், அந்த கட்டில இறக்குங்க, அந்த பெண்ணை இங்க விட்டுட்டு போயிடுங்கன்ட்டு போயிட்டார். அந்த பூதம் இவர் கட்டளைக்கு அடி பண்ணியிருந்தது. அந்த பெண்ணை கட்டிலோட இறங்கிடுச்சு. என்ன பண்றாரு, அந்த பொண்ணை எடுத்து போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டார். யாரோ ஒரு அரச பெண் போல இருக்கிறாளே, சாதாரண பெண் போல இல்லையே, ஒரு அரசகுமாரி போல இருக்கிறாளே என்று அவருக்கு தெரிகிறது. என்ன நடந்திருக்குன்னா, கேரளால பத்மநாப பிள்ளை என்ற ஒரு அரசன் இருக்கிறான். அவனுக்கு கண்டியில இருக்கக்கூடிய அந்த அரசன் மகள் மீது ஆசை வந்தது. முறையாக கேட்டால் பெண் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி ஒரு மந்திரவாதி ஏற்பாடு செய்து அந்த பெண்ணை கடத்தி வருகிறான். அப்படி கடத்தி வரும்போது குலசை ஞானியார் அந்த பூதங்களை தன்வசப்படுத்தி அந்த பெண்ணை தன் பாதுகாப்புல வச்சிருக்கார். அந்த அரசன் இவ வரலையேன்னு எதிர்பார்த்துதான் அந்த மந்திரவாதி சொல்றான், என்னை விட பெரிய ஆள் யாரோ ஒருத்தர் இருக்கா. அவ என்ன பண்றான், அந்த பெண்ணை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அவனை அழிச்சாதான் அந்த பெண்ணை கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்சம் செலவாகும்ட்டான். அரசன் சொன்னா, எவ்வளவு செலவானாலும் அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என் வாழ்க்கை லட்சியமே அவளோடு வாழ்வதுதான். பணத்தை பத்தி கவலையே. அந்த மந்திரவாதி என்ன பண்றான், இன்னும் ஆற்றலுடைய யட்சினிகள் என்று ஒரு 4 பேரை இந்த குலசை ஞானியார் வீட்டுக்கு அனுப்புறான். போய் அவர் அழிச்சிட்டு வாங்க. அவர் இருந்தாதான் அந்த பெண்ணை தொட முடியல, அவர் அழிச்சிருங்க. அந்த யட்சினிகள் என்ற துர்தேவதைகள் இந்த குலசை ஞானியார் வீட்டுக்கு வருது. அப்ப அவர் வீட்டுக்கு வெளியே பார்க்கிறார். இந்த பூதங்கள் அவரை பயமுறுத்துகின்றன. கொஞ்சம் கூட கவலைப்படவே, நீங்களாம் எங்க வீட்டுக்கு காவலா இருங்க, வந்ததான் வந்தீங்க, இனிமேல் என்ன பண்றீங்க, என் வீட்டுக்கு காவல் பணியை செய்யுங்கள் என்று அவர்களை தன்வசப்படுத்துகிறார். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த மந்திரவாதிக்கு என்னடா அது, அனுப்பிச்சு ஆள் யாரும் வரலையே, முதல்ல ஒரு பூதங்களை அமைச்சும் அவங்களும் தோத்து போயிட்டாங்க. இப்ப யட்சினிகள், அதை விட மந்திர ஆற்றல் உள்ள யட்சினிகள், அவங்களும் வரலையே அப்படின்னு சொல்லி பைரவரை வர வைக்கிறான். பைரவரையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கானா, எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. பைரவரை கூப்பிட்டு, நீ போய் அந்த குலசை ஞானியார உயிரோட கூட்டு வந்துரு, இல்ல அங்கேயே அழிச்சிரு, மொத்தத்துல அவர் இருக்கக்கூடாது, உன் சக்தியை பயன்படுத்தி அவரை கொன்று விடு என்று அனுப்புகிறான். பைரவர் போறார். போனா குலசை ஞானியார் பைரவர் பார்த்தார். வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களே இங்க செக்யூரிட்டி வேலை பண்ணுங்க, வாசல்ல உட்காந்துக்குங்க, வீட்டை காவல் செய்யுங்க அப்படின்ட்டார். பைரவர் என்ன பண்ணிட்டாரு, அனதர் செக்யூரிட்டி, ஏற்கனவே 4 யட்சினிகள் அங்க செக்யூரிட்டி இருக்காங்க, அந்த செக்யூரிட்டிக்கு எல்லாம் செக்யூரிட்டி பாஸ் பைரவரே என்ன பண்ணாரு, வீட்டுக்கு காவல் அதிகாரியா உட்கார வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த மந்திரவாதிக்கு தலை பிச்சுக்கலாம் கூட. என்னடா, அமிச்ச ஆள் யாருமே வரமாட்டேன்றாங்க, எங்கதான் போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவனே வரான். குலசை ஞானியார் வீட்டுக்கு வந்தான். எதிரியா இருந்தாலும் கூட வீட்டுக்கு வந்தவர்களை வரவேற்பதுதான் நம்முடைய தமிழ் பண்பாடு. குலசை ஞானியார் அந்த மந்திரவாதியை உள்ள கூப்பிட்டார். என்னப்பா அப்படின்னு. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, முதல்ல அந்த பொண்ணை கடத்திட்டு போலான்னு நினைச்சா அந்த பொண்ணை உங்க கட்டுப்பாட்டுல வச்சீங்க. அதுக்கப்புறம் 4 யட்சினிகளை அமைச்சா அவங்களும் உங்க வீட்டு வாசல்ல காவல் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை அழிப்பதற்காக பைரவர் அமைச்சா அவரையும் கொண்டாந்து வீட்டுல செக்யூரிட்டி வேலை கொடுத்துட்டீங்க. உங்க மனசுல என்னதான் நினைச்சிருக்கீங்க, உங்களை அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நானே வந்துட்டேன், என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்னு கேட்கணும். சரிப்பா, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறேன், ஆனாலும் உனக்கு ஒரு காட்சியை நான் காட்ட வேண்டும்.
இப்ப நின்றுகிட்டு இருக்கேன், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அறை இருக்கு. அந்த அறையை திறந்து பார், உனக்கு புரியும் அப்படிங்கிறார். என்னையா வச்சிருக்க அந்த ரூம்ல அப்படின்னு அவர் போய் அந்த அறையை திறந்து பார்த்தா, அந்த மந்திரவாதியோட மனைவி, அவனுடைய மகன், அவனுடைய மகள் எல்லாரும் அங்க அரஸ்ட், சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். பயந்துட்டான் மந்திரவாதி. என்னடா அது, நாம நினைக்காதெல்லாம் நடக்குது. நாம இத்தனை நாளா எத்தனையோ பேரை சிறைப்படுத்தி இருக்கோம். நம்ம வீட்டுல இருக்க மனைவி மக்களை கொண்டாந்து இவர் வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் நினைச்சாதானே அவங்களை விடுதலை செய்ய முடியும். அப்ப நம்மளை விட ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்தான். அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார், உங்க வீட்டுல யாரையாவது கடத்திட்டு ஒரு இடத்துல சிறை வைத்தால் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? உனக்கோ உன் குழந்தைகளுக்கோ உன் மனைவிக்கோ ஒரு துன்பம் வந்தால் எவ்வளவு கஷ்டம். அது மாதிரிதானே இந்த பொண்ணை கடத்திட்டு வந்தியே, பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இனிமேல் இந்த தவறை செய்யாதே. உன்னுடைய ஆற்றலை தவறான வழிக்கு பயன்படுத்தாதே. நல்ல வழிக்கு பயன்படுத்தினால்தான் உனக்கு கொடுக்கப்பட்ட மந்திர சக்தி நல்லதுன்னு. பிறரை அழிப்பதற்காக நீ உன்னுடைய ஆற்றலை செலவழிக்க கூடாது. இன்னையிலிருந்து மனம் திருந்து அப்படின்னு சொல்லி அவன் ஊருக்கு அனுப்புறாரு. அவனுடைய மனைவி மக்கள் எல்லாம் இவன் போறதுக்கு முன்னாலே வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த இளவரசியும் அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. இது நடந்தது. இதற்கு பிறகு அவர் ஒரு நாள் திருச்செந்தூர் போகும்போது இரவு நேரத்துல வழி தெரியாமல் இருந்தது. அப்போ ஒரு சின்ன பையன் விளக்க எடுத்துட்டு வர்றாரு. அந்த பையன் சொல்றாரு, ஐயா நீங்க போற பாதையில ரொம்ப இருட்டா இருக்கு, வாங்க நான் விளக்கு எடுத்துட்டு போறேன், இந்த விளக்கு வெளிச்சத்துல நாம போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி திருச்செந்தூர் வரைக்கும் அந்த திருச்செந்தூர் கோயில் வந்த உடனே அந்த சிறுவன் மறைந்து விடுகிறான். அதற்கு பிறகுதான் தெரிகிறது வந்தது முருகன். இது பல இடங்கள்ல நடந்திருக்கு. இறைவனே வழித்துணையாக வந்தது பெரிய புராணத்துல பல இடங்கள்ல வரும். விராலிமலை என்ற இடத்திலே அருணகிரிநாதருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. வயலூர்ல இருக்கும் போது அருணகிரிநாதர் விராலி மலைக்கு வா என்று முருகன் கட்டளை இடுகிறார். அது எங்க இருக்குன்னு தெரியாது, வயலூர் எங்க இருக்குன்னு தெரியாது, எல்லாம் இறைவன் கட்டளை. கிளம்புறாரு, விராலி மலைக்கு வழி தெரியல. அப்போ ஒரு வேடன் வருகிறான். அந்த வேடனை கேட்கிறார், ஐயா விராலி மலைக்கு போகணும், நீங்க கொஞ்சம் வழி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நான் அங்கதான் போறேன் வாங்கன்னு சொல்லி அந்த வேடன் அருணகிரிநாதரை அழைத்து மலை மேலே சென்று அந்த முருகன் கோயில் அடைந்த பிறகு மறைந்து விடுகிறான். அதற்கு பிறகுதான் அருணகிரிநாதர் தெரியுது வேடனாக வந்தது முருகன். அப்போ எல்லா இடங்களையும் நடந்திருக்கு. இந்த இடத்துல குலசை ஞானியார் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது இரவிலே வழி தெரியாமல் துன்புற்ற போது முருகனே ஒரு சிறுவனாக அவருக்கு வழிகாட்டினார். இப்ப தொடர்ந்து என்ன பண்றாரு, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வள்ளியறை பூஜைக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் படைத்தலைவன் திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும்னு வந்திருக்கான். பள்ளியறை பூஜையை தாமதப்படுத்துறாங்க. ஏன் இன்னும் பள்ளியறை பூஜை நடத்தல? இந்த ஊர்லயே பெரிய ஆள் நான் தான், இருக்கிற விஐபிலேயே பெரிய விஐபி நான் தான், நானே வந்துட்டேன், யாருக்காக காத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, குலசை ஞானியார் வரணும், அவர் வந்தாதான் பள்ளியறை பூஜை பண்ணுவோம், இதுதான் இங்க வழக்கம். அவர் இன்னும் வரல, வர நேரம் தான், இன்னைக்கு ஏதோ லேட், அவர் வந்தாதான் தெரியும், அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். என்ன அந்த ஆள் பெரிய ஆளையா? அவரு என்ன பெரிய சித்தரா? அவர் மழை பெய்யும் சொன்னா பெய்யுமா? ஏன்னா அது மழை வராத காலம். சில பேர் என்ன பண்ணுவான், தன்னுடைய காரியம் ஆகணும்னா தனக்கு தேவையானதையே கேட்பான். கடவுளை காட்டுறியா, நான் பாக்குறேன். ஏன்னா இவனால பார்க்க முடியாது, நாம காமிச்சோம்னாக்கா பாத்துக்கலான்னு ஒரு பிளான்ல இருப்பாங்க. இவனுக்கே தெரியும் இவன் கூப்பிட்டா கடவுள் வரமாட்டார். ஆனா யாராவது ஓசியில வர வச்சா இவர் ஜம்முன்னு பாத்துக்கலாம். ஆனா அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, முருகனு கூட்டத்தையே கூட்டு வந்துருக்காங்க. அதல சேடனாராட அகிலமேறு மீதாட மயிலுமாடி நீயுமாடி வர வேணும்னு சொல்லி முருகனை மட்டும் இல்ல, கைலாயத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் வர வச்சாங்க. அதை யார் பார்த்தாங்க? திருவண்ணாமலையில இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. அப்போ இறைவனை வரவழைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அடியார்கள். ஆனால்
அகம்பாவத்தோடு இருக்க மாட்டார். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க பணிவா இருப்பாங்க, அறகுறையா தெரிஞ்சவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. தன்னையே புகழ்ந்து கொள்வார். என்ன மாதிரி யார் சார் பாட முடியும்? என்ன மாதிரி யார் சார் பேச? என்ன மாதிரி எவ்வளவு பேர் கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னொரு 4-5 கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான். நான் 400-500 கோயிலுக்கு போயிருக்கேன் சார். நான் படிக்காத புத்தகமே கிடையாது, எனக்கு தெரியாத ஸ்லோகமே கிடையாது. ஆனா எல்லாம் தெரியுது, இறைவனை மட்டும் தெரியல. நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? யார் மணிவா சொல்ற, நான் யாருன்னே எனக்கு தெரியாது. ஊர்ல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு என்ன லாபம்? என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை இருக்க, வீட்டுல குழந்தை இருந்தா 1 வயசு குழந்தைய கேட்பாங்க, அப்பா யாரு? அப்பா இப்படி தலையை காமிக்கும். அம்மா யாரு அப்படின்னா தலையை காட்டும். தாத்தா எங்க அப்படின்னா அப்படி பார்க்கும், தாத்தா அங்க இருக்காரு, கண்ணு மட்டும் காட்டும். இப்படி எல்லாத்தையும் காட்டும். குழந்தை எங்க அப்படின்னா தான் தான் குழந்தைன்னு அதுக்கு தெரியாது. குழந்தை வேற, தான் வேறன்னு நினைச்சிட்டு இருக்காது. தான் தான் குழந்தை, தன்னைதான். அதனாலதான் ஞானசம்பந்தர் 3 வயசுலயே இறைவனை காட்டினார். தோட்டுடைய செவியன் என்று காட்டினார. 3 வயசுலயே காட்டினார். காட்டுவித்தால் ஆரோவர் காணாதாரே. இங்கே படைத்தலைவன் ஆணவத்தோடு, அவர் யார் அந்த ஆள் என்ன அந்த ஆளுக்காக காத்துட்டு இருக்கீங்க, நான் பெரிய விஐபி, அவர் வந்தா என்ன மழை வர வச்சுருவாரா அப்படின்னு ஏதோ பேசிட்டு தான் குலசை ஞானியார் வந்துட்டார். வந்தோடனே இவர் தாங்கன்னா அவர் பார்வைக்கு ரொம்ப சாதாரண ஆளா இருக்காரு. இவர் இந்த ஆளையா இந்த ஓட்டு ஓட்டுனீங்க, பார்த்தா ஒரு சாதாரண ஆளா இருக்கிறாரு, இவர் என்னமோ சக்தி மிகுந்தவரு, இப்போ மழை வர வைக்க முடியுமா இவரால அப்படின்னு கேக்குறான். இவங்க வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க கொஞ்சம் மழை வர வச்சீங்கன்னா தான் நம்புவான் போல இருக்கு, கொஞ்சம் கருணை காட்டுங்க. முருகனை பிரார்த்தனை செய்யறார். 2 நாள் மழை விடல. எல்லாரும் கோயிலே இருக்காங்க. அவன் ஞானியார் காலில் வந்து விழுந்தான், ஐயா தயவு செய்து மழையை நிறுத்திருக்கு, நான் அரண்மனைக்கு போகணும், அரண்மனைக்கு போய் அரசனுக்கு கட்டளை இருக்கு, அதெல்லாம் நான் செய்யணும். இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தா நாங்க எங்க போறோம்? உங்க பெருமை தெரியாம நான் கொஞ்சம் தவறா பேசிட்டேன். உருவம் கண்டு எல்லாமை வேண்டும். சில பேரு உருவத்துல சாதாரணமா இருப்பாங்க, ஆற்றல்ல பெரியவங்களா இருப்பாங்க. மூர்த்தி சிறிதெனினும் கீர்த்தி பெரிது. ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க, ஆனா செயல் பெரியதாக இருக்கும். உங்களுடைய பெருமை தெரியாமல் நான் ஏதோ தவறாக பேசிவிட்டேன், மன்னியுங்கள் என்று அந்த படைத்தலைவன் குலசை ஞானியார் காலில் விழ, மன்னித்து இனிமேல் கொஞ்சம் அகம்பாவம் எல்லாம் வாழ்ந்துக்கோ சொல்லி அன்னைக்கு பள்ளியறை பூஜைய தொடர்ந்து செய்யறாங்க. அப்புறம் வயது ஆக ஆக அவருக்கு அந்த குலசேகரப்பட்டினம் என்ற இடத்துல இருந்து இங்க நடந்து வரத்துக்கு முடியல. எப்போன்னு வச்சுக்கோங்க, வயசான பிறகு நீங்க 4 இடத்துக்கு 5 இடத்துக்கெல்லாம் போக முடியாது. இருந்த இடத்துல இருந்து வழிபாடு செய்வதுதான் நல்லது. ஆனா இளமை காலத்துல எவ்வளவு முடியுமோ போயிட்டு வந்துருங்க. முதுமை காலத்துல வெளிய போனீங்கன்னா உணவு ஒத்துக்காது, ஆரோக்கியத்துக்கு எதிராக வேலை செய்யும். அப்ப இருந்த இடத்திலிருந்து வழிபாடு செய்வதுதான் எல்லாருக்கும் நல்லது. வீட்லயும் வயசானவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. வெளியே போனா என்ன ஆகும் தெரியாது, உடம்புக்கு ஒத்துக்காது, ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. இப்போ குலசை ஞானியார் வயது ஆக ஆக திருச்செந்தூருக்கு வர முடியல அவரால். முருகன் கிட்ட சொல்றாரு, என்னால வர முடியலப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னால உடம்புல தெம்பு இருந்தது, நடந்து வந்தேன், இப்போ என்னால முடியல, ஆனா மனசெல்லாம் அங்கதான். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனென்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது துணை உண்ணும் உணர்வை நல்கேன் ஒற்றியூர் உடைய போதே. அப்பர் பெருமான் பாட்டு. மனசு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் எதையோ நினைக்குது, உடைஞ்சு போகுது. உடலுக்கு வருகின்ற துன்பத்தை விட மனதுக்கு வருகின்ற துன்பம் அதிகம். அம்மா கூட சொன்னாங்க, மனம் என்ற தலைப்புல நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு.
மனம் எப்படி சஞ்சலப்படுகின்றது. மனசு நினைக்கிறாரு குலசை ஞானியார், என்னால இப்போ வர முடியலப்பா, வயசாச்சு, தினம் ஒரு 10 மைல் நடக்கணும்னா முடியல, உடம்பு சக்தி போயிடுது. முருகன் சொல்றாரு, கவலைப்படாது, இனிமேல் பள்ளி அறை பூஜைக்கு நீ வர வேண்டாம், நான் வந்துடுறேன். சென்றே இடங்கள் கந்தா எனும் போது செஞ்சேவல் கொண்டு வரவேணும். திருப்புகழ சொல்றாருல, நீ வான்னு அர்த்தம். முருகன் நான் வரேங்கிறது. அடியார்களுக்காகத்தான் சார் இறைவனே இருக்கிறார். அடியார்கள் கூப்பிட்டோன்னு வரணுமா. அந்த அளவுக்கு அடியார்கள் பக்குவமா இருந்திருக்காங்க. அடியார்கள் எந்த நிலையில இருக்கிறார்கள் என்று இறைவனுக்கு தெரியும். நாம கோயில் போன உடனே இந்த பிறவில நாம யாரு, போன பிறவில என்ன பண்ணோம், வினைகளினாலே தான் துன்பம் வருகிறது, இவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, தாமே தமக்கு விதிவகையும் தாமே தமக்கு சுற்றமும். இங்க திருவாசகர் சொல்றார், நீயே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிற, நீயே தான் எல்லாத்துக்கும் காரணம். அது வினை ஒரு காரணமாக இருக்கிறது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவி உய்வினை நாடாதிருப்பதும் ஊனமன்றோ கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநிலகண்டம். ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார். வினைகளை பற்றி சொல்றார். உடலினாலே வருகின்ற வினைகள், மனதினாலே வருகின்ற வினைகள், வாக்கினாலே வருகின்ற வினைகள் எல்லாம் என்ன பண்ணுது, பிறவிக்கு காரணமாக அமைகிறது. வினைனா செயல். மனசுல குலசை ஞானியாருக்கு திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு செய்ய முடியல சொல்றாங்க, நீ வர வேண்டாம், நான் வந்து திருச்செந்தூர்ல இருந்து வந்துடுறீங்க, பிளைட் இருக்கு, என்கிட்ட மயில் இருக்கு, அப்படி நினைச்சா அப்படி உலகத்தையே ஒரு ரவுண்டு வரும். ஒரு நொடியில் வலம் வரும் முருகோனி. அப்படி ஒரு செகண்ட்ல உலகத்தையே வலம் வர்ற ஆளுக்கு இந்த 10 மைல் என்ன கணக்கு? ஒண்ணுமே இருக்கு. இன்றைக்கும் முருகப்பெருமான் பள்ளியறை பூஜை எங்க இருக்குன்னா, இந்த குலசை ஞானியார் வாழ்ந்த வீட்டுலதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பள்ளியறை நடக்கும் போது முருகன் இங்க வந்துடுறாரு. திருச்செந்தூர் இல்லையா, அங்கேயே இருப்பாரு. இங்கே இருப்பாரு. அங்க இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இங்க வந்துருவார். அவரால் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்க முடியும். ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னி போட்டன்ட். நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து எழுந்து போனாதான் ஒரு இடம். காலம் இடம் என்ற தத்துவத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம். இந்த உலகத்திலே எவ்வளவு காலம்தான் வாழணும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் முடிந்த உடனே நாம போயிடும். இடம், ஒரு இடத்திலிருந்து நகர்ந்தால்தான் இன்னொரு இடத்துக்கு போவோம். இந்த இரண்டும் நமக்கு உண்டு. இந்த 2 விதிகளும் இறைவனுக்கு இல்லை. காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன். அதனால குலசை ஞானியார் வீழ்ந்த வீடுதான் முருகனுடைய பள்ளியறை வீடு என்று அழைக்கப்படுகிறது. திருச்செந்தூர் கோயில சொல்லல, முருகனுக்கு பள்ளியறை வீடு எதுனா குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய குலசை ஞானியார் வீடுதான் பள்ளியறை வீடு என்று சொல்லி இன்றைய தினம் 2 அடியார்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஒண்ணு சிவசாமி என்ற அடியார் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வில்வாரணி என்ற ஊரிலே ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு வில்வாரணிக்கு பஸ் வசதி இருக்கு. யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ போய் பார்த்துருங்க. முருகன் அப்படி நட்சத்திரமாக அந்த இடத்துல இறங்கினார் என்பது வரலாறு. அவரை பற்றியும் இன்றைக்கு பார்த்தோம். குலசை ஞானியார் என்று சொல்லக்கூடிய முத்தணைந்த பெருமாள், அது பேர் அதான். ஆனா அந்த ஊரிலே வாழ்ந்ததுனால அவருக்கு என்ன பேருன்னா குலசை ஞானியார். இது போல பல அடியார்கள் இருக்காங்க. தெரிந்த அடியார்களும் இருக்காங்க, தெரியாத அடியார்களும் இருக்காங்க. ஆகையினால இன்றைய தினம் அம்மா கேட்ட போது நான் சொன்னேன், செய் தொண்டர்களை பற்றி சொல்லலாமா அப்படின்னு நான் கேட்டேன். சரின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிந்த அளவிலே தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். ஏன்னா எதுவுமே நம்ம தெரிஞ்சதுன்னு சொல்லவே முடியாது. முருகனை பற்றி பழனி திருப்புகழ பலகலை ஆகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த அவரே படிச்சிட்டு இருக்காராம், முருகனே படிக்கிறாராம். பலகலை ஆகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. படிப்பு என்பது மட்டும் முடியவே முடியாது. ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு.
நல்ல நூல்களை படிக்கும் போது நல்ல தகவல் கிடைக்கிறது, நல்லவங்களோடு பழகும் போது நல்ல ஒழுக்கமான செயல்கள் கிடைக்கிறது. அதனால இன்றைய தினம் குலசை ஞானியார் அவரு சிவசாமி என்ற ஒரு முருகன் அடியாரை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த வேலுண்டு வினை இல்லை என்ற குழுமத்தைச் சேர்ந்த அடியார்களுக்கும் நம்ம இந்த அமைப்பை நடத்தி வருகின்ற அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். இதில் கலந்து கொண்ட அடியார்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அனைவருடைய திருப்பாதங்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க சொல்லுங்க. சிவாயனமங்கய்யா, திருச்சிட்டம். சிறப்பு சிறப்புங்கய்யா. அதாவது செய்தொண்டர் அடியார்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 73 அடியார்கள் சொல்வாங்க பொதுவா. அப்புறம் வரவேண்டிய அடியார்களும் இருக்கிறாங்க. அதனால அது மட்டும் சேர்க்காம 73 அடியார் கிருபானந்த வாரியாரோட முடியுது. ஆனா ரொம்ப சிறப்பா இன்னைக்கு 2 அடியார் பட்டுதான் எடுத்து சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் இருக்காங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சவதான் அகத்தியர், முசுகுந்தன், போகர் அப்படின்னு சில நக்கீரர், நம்ம முருகாமியார், சேந்தன், அது மாதிரி சில அடியார்கள் பத்தி அருணகிரிநாதர், குமரகுருபர், பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு பத்திதான் தெரிஞ்சிருக்கும். வண்ணச்சரமன் தண்டமான சுவாமிகள் அப்படின்னு. ஆனா நீங்க மாம்பழ கவிராயரை பத்தி சொல்லிங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஆனா அதை எடுக்கல. இன்னைக்கு சிறப்பா 2 அடியாரை பத்தி, சிவசாமின்னு குலசை ஞானியார் 2 அடியார்கள் பத்தி எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. எப்படின்னா அந்த வில்வாரணி கோயில் அடியன் தரிசனம் போயிருக்கேன். இப்பதான் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆனா மறந்து போயிடுச்சு. ஆனா வில்வாரணின்னு சொன்னீங்களா, அது சப்தகர தலங்கள்னு சொல்லுவாங்க. சப்தகரை தலங்கள்னு சொல்லிட்டு அங்க நிறைய தலம் நம்ம காஞ்சி பெரியவர் போயிருக்கிறாரு. அவர் கோயிலாம் புதுப்பிச்சு இப்ப ஏற்பாடு பண்ணிக்கிறார். அந்த கோயில் அப்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா கோயிலும் சிறப்பா இருக்குது. அந்த வகையில நீங்க சொன்ன சிவசாமியருக்கு பாத யாத்திரையாவே நடந்து அந்த திருத்தணி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு. ஒரு காலத்துல அவரால் முடியாததுனால அவருக்கு அந்த மலைமலை சின்ன குன்றுலே ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடி அந்த இடத்துல முருகன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கனவுல வர்றாருன்னு சொன்னீங்க பாருங்க. உண்மையிலே அது இது தெரியாத ஒரு கதை. இந்த கதை நாங்க போனோம், தரிசனம் பண்ணோம், ஆனா அது தெரியல. ஆனா அந்த கதை இந்த குண்டுல முருகப்பெருமான் இருக்காரு. அதான் நட்சத்திர கோயில் சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளவு அழகா அந்த கதையை எடுத்து சொன்னீங்க. இப்ப கோயில் நல்லா சிறப்பாவே நல்லாவே இருக்குங்கய்யா. அந்த மாதிரி அடுத்தது குலசை ஞானியார் பத்தி சொன்னீங்க. அவர் ஒரு அமைச்சரா இருந்திருக்கிறாரு. நல்லா திருச்செந்தூருக்கு அவரும் நடந்து குலசேகர படத்து பாத யாத்திரையா அந்த தரிசனம் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய பத்தி நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு கதையை சொல்லிட்டீங்க. அந்த பெண்ணை தூக்கிட்டு அவர் பல காலம் வந்துட்டே இருக்குள்ள ஒரு நாள் குட்டையில கை கால கழுவும் போது ஒரு பெண்ணை தூக்கி 4 பூதம் தூக்கின் போது அதனோட வரலாறு அந்த அழகா ரொம்ப அருமையா. இந்த கதையெல்லாம் தெரியாது நமக்கு. இருந்தாலும் அந்த கதையெல்லாம் நீங்க படிச்சு அதை உணர்ந்து எங்களுக்கு எடுத்து சொல்லிருக்கீங்க. இந்த கதை மூலியமா நாங்க என்ன உணர்ந்திருக்கோம்னா, அதாவது நிறைகுடம் தடும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த மந்திரவாதிக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அது துர்சாமி இதுக்குதான் உபயோகப்படுத்த துர்தவதியின் மூலம் பலவித கெட்ட வழிதான் உபயோகப்படுத்துறாரு. ஆனா அந்த வழியில போகக்கூடாது, நல்ல வழியில உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி குலசை ஞானியார் அவருக்கு மனசை மாற்றி ஒரு நல்வழிப்படுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் திருச்செந்தூர் போக்குல அவரால் பள்ளியறை பூஜை போய் பார்க்க முடியாததுனால வயதின் காரணமாக அவருக்கு நேரடியா முருகனே அந்த குலசை ஞானியார் வீட்டுக்கு ஒவ்வொரு பள்ளி அறை வீடு அந்த வீடுதான் அப்படின்றது அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான கருத்து. 2 அடியார் போன நேரம் போனதே தெரியல. அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க. ஆனா ஐயா பத்தி நான் நிறைய என்ன சிறப்பு சொல்லல. ஏன்னா அடியன் வரவேற்புரையாவும் இருந்து நன்றி உரையாவும் இருக்கிறதுல அடியன் தான். அதனால ஐயா கொஞ்சம் மட்டும் நான் சொல்லிட்டு மீதியை விட்டுட்டேன். அவர் ரொம்ப சிறப்பான நிறைய விருதெல்லாம் பெற்றிருக்காருங்கம்மா. ஐயா தெய்வ சேக்கிழார் விருதுன்னு பெற்றிருக்காரு. அவர் தமிழ்நாடு தெய்வ சேக்கிழார் மன்றம் குன்றத்தூர்ல இருக்கு. அந்த குன்றத்துல அவருக்கு தெய்வ சேக்கிழார் விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஐயா சொன்னாரு, உண்மையிலேயே அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. போன வகுப்புல ஐயா வந்திருக்கிறாரு. அப்ப ஐயாவும் ஒரு அம்மையாரும் அவங்க திருப்புகழ் பாடலுக்கு விளக்கம் எடுத்து சொன்னார். ரொம்ப சிறப்பான முறையில நடந்தது. அப்ப ஐயா அப்படிய விளக்கம்லாம் சொல்லக்கூட 1300
அந்த பாடல்கள்லாம் எடுத்து கையாலே எடுத்து எழுதி அவர் ஒரு பிரிச்சு பதம் பிரிச்சு எப்படி சந்தத்தோட பிரிச்சு நமக்கு 1326 பாடல்ல பதம் பிரிச்சு அவரு நோட்டாவே எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பா அது நம்மள தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்பயுமே ஒரு எழுதி படிச்சா நமக்கெல்லாம் அந்த பொருள் விளங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அருளர் செய்யா கூட என்ன தெரியுமா சொல்வாருன்னா, அவர் 10 முறை எழுதியிருக்காராம். 12 திருமுறையும் தன் கைகளால 10 முறை எழுதியிருக்கிறாராம். அது ஒரு கோயிலாவே வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஐயாவும் அந்த ரெக்கார்ட் நோட்ல எழுதி அந்த 1320 பாடல் பதம் பிரிச்சு சந்தம் பிரிச்சு எழுதியிருக்கிறாரு. யார் எந்த நேரத்தை கேட்டாலும் திருப்பூரோட விளக்கம் சொல்லக்கூடியவருங்க ஐயா. எனக்கு ஐயா அந்த பாட்டுக்கு எனக்கு விளக்கம் வேணும், எப்படி பதம் பிரிச்சு படிக்கணும்னு அதுக்கு விளக்கம் சொல்வாரு. நல்லா திருப்புகழ் திலகன்று மகாத்மா காந்தியினுடைய அவருக்கு சைதாப்பேட்டையில அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. திருப்புகழ் மாமணின்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறார் ஐயா. ஈசனடி போட்டு சிவநெறி பரப்பு மையன்றதுல அவர் திருப்புகழ் மாமணி அப்படின்ற ஒரு பட்டமே ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் தேவாரம் திருப்புகழ் ஆன்மீக பணியை நம்ம கோயம்பேடு பக்கத்துல குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஐயா போயிட்டு அங்க சொற்பொழிவு ஆற்றுகிறாரு. ரொம்ப சிறப்பான முறையில நடந்துட்டு இருக்கு. அடியேன்னு பல முறை கூப்பிட்டுருக்காரு. அடியனுக்கு பாக்கியம் கிடைச்சதில்ல. அந்த மாதிரி அவருக்கு தேவார திருப்புகழ் ஆன்மீக பணியை பாராட்டி பாரதி நைட் மந்திரா குழு சார்பாக ஐயாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. சிறந்த பேச்சாளர். எந்த நேரத்துல கேட்டாலும் ஐயா திருப்புகழ் கரைச்சு குடிச்சிருவாரு. அவ்வளவு அழகா சந்தம் பிரிச்சு நமக்கு எல்லாம் பாடி நமக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு. நிறைய அவர் யூடியூப்ல பதிவு எல்லாம் பார்க்கலாம். நீங்க நிறைய போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 280 பதிவு இருக்குமாங்களா ஐயா நீங்க போட்டிருக்கிறது? 350. அப்பா சிவசிவா 350 பதிவு ஐயா போட்டிருக்காரு. ஆனா நிறைய கேட்கலாம். நிறைய, அதாவது 1 மணி நேரம் போட்டா நம்ம எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சின்ன சின்ன பதிவாவும் நிறைய போட்டிருக்காரு ஐயா. ஒவ்வொரு தளத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ஒரு விசேஷம், ஒரு பொங்கலை பத்தி பேசிருக்காருங்க. பொங்கலை பத்தி முடிச்சுட்டு மாட்டு பொங்கலுடைய சிறப்பு என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, அந்த அடுத்துக்கு அடுத்தது குப்பை கார்த்தின்னு சொல்லும்ல அந்த கார்த்தியை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. அருமையான விளக்கம்லாம் கொடுத்து நமக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம 2 செய்தொண்ட அடியார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் சார்பாக ஐயாவுக்கு நம்ம வேலுடைய குடும்பத்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ஐயா நீங்க நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும்லாம் நீங்க நம்ம வேலுடைய குடும்பத்துக்கு சிறப்பு உரை ஆற்ற மாதிரி வேண்டிக் கொள்கிறேன். சிவாய நம. இந்த மாதிரி இதுவரைக்கும் பொருள் காத்து அடியார்கள்லாம் எல்லாருமே இவ்வளவு நாள் கலந்து நிறைய சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு வரலாறு. எப்பவுமே பெரிய புராணம் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த பெரிய புராணத்துல மட்டும் நம்ம என்னன்னா நம்ம நிறைய நாயன்மார் வரலாம்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம செய்தொண்டர் முருகனுடைய செய்தொண்டர்லாம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத ஒரு வரலாறு. முருகன் அடியார்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு வரலாறு தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஐயா இவ்வளவு அழகா 2 செய்தொண்டர் அடியார்களை சிறப்பான முறையில நம்ம எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய அடியாரை பத்தி செய்தொண்டர் அடியார்கள் நிறைய நீங்க கருத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்லுங்கய்யா. நாங்க அதை கேட்டுக்கொள்கிறோம். மற்ற அடியார்களும் பொறுமை காத்து நீங்க ஐயாவுடைய ஆற்றுகின்ற உரையை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அனுபவிச்சேன். எல்லா அடியார்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். மனமொழி மெய்களால் வணங்கி வேலுண்டு குழுப்பு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடிட்டு அப்புறம் அவங்கவுங்க கருத்தை நீங்க சொல்லணுங்க. யாரும் அவசரப்பட்டு போக வேண்டாம். அதனால உங்களுடைய கருத்து பரிமாற்றம் முக்கியம். அதனால எல்லா அடியாரும் இருந்து பொறுமை காத்து நீங்க என்ன உணர்ந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் 2 நிமிஷம் பேசிட்டு போலாம். அதனால வாழ்த்து பாடல் மட்டும் நான் பாடிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேன் ஏரிய மஞ்சை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம்.
திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார்கள் வந்து ஐயா பத்தி நீங்க என்ன உணர்ந்தீங்க அப்படின்னு கை தூக்கலாம். கை தூக்கின அறியாளுக்கு வாய்ப்பு உண்டு. கிரிஜாமா நீங்க பேசலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா திருவடி வணக்கம். ஐயா பிரேமாமா திருவடி வணக்கம். அந்த ஐயா அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். ஐயா நீங்களும் செய்தொண்டர் வரிசையில் வருவீங்கன்னு முருகன் அருள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா எந்த நிமிஷமும் இவ்வளோ ஒரு விருது வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்கன்னா, அப்போ இமைப்பொழுதும் வெண்ணெஞ்சில் நீங்கள் அதான் தாழ்வாழ்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் முருகன் எந்த நேரமும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொள்கையினால் உயர்ந்த கொள்கை இருக்கணும். அந்த நீங்க சொன்ன இந்த 2 அடியாருக்கும் இந்த கொள்கை வந்து அதுல உறுதியா அன்பா ஆணவம் இல்லாத இருந்ததுல அந்த முருகன் அருள் பெற்றாங்க. எங்களுக்கெல்லாம் வருமா என்னன்னு தெரியல ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப சிறப்பு ஐயா. இதுக்கு மேல நான் பேசல ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வேற யாராவது பேச? புஷ்பலதாமா பேசுங்க. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நாங்க திருத்தொண்டர் தொகையில நாங்க 64 அடியார்களை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கோங்க ஐயா. இன்றுதான் முருக அடியார்கள் செய்தி தொண்டர்களை பத்தி அனுபவம் கிடைச்சிருக்குது. நீங்க சொன்ன 2 அடியார்களும் ரொம்ப அவங்க நினைத்த நினைப்புல உறுதியா இருந்து சொல்றதுக்கே கஷ்டமா, எப்படி நம்மள முடியும்? நம்ம 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே தினமும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். வீட்டுல நடக்கிறதுக்கே இங்கே அங்க போகணுமா, ஒரு தண்ணி எடுக்கிறது கூட யாரோ எடுத்து கொடுப்பாங்களான்னு அந்த யோசிக்கிற அளவுல நம்ம இருக்கிறப்ப பாத யாத்திரை இவ்வளவு தூரம் 8 மைல் தூரம் பாத யாத்திரை தினமும் ரொம்ப அதிசயமான ஒரு இது. அவங்களுக்கு முருகன் அருள் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நாங்க நினைக்கும் போது ரொம்ப இதா இருக்கு. மனசுல அவ்வளோ ஒரு இதா இருக்கு, உறுதியா இருந்திருக்காங்கன்ட்டு. அதனாலதான் அவங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைச்சிருக்குது. அந்த இதுல நாமளும் தினமும் வணங்கணும், திருப்புகழ் படிக்கணும். இந்த ஈஸ்வரன் குரூப்ல வந்தப்ப நாங்களும் திருப்புகழுக்கு ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. அதனால நிறைய கேட்கிறோம். அதனால எங்களுக்கும் இப்ப இன்னும் நாங்க திருப்புகழ் நல்லா படிக்கணும்னு ஒரு எண்ணம் வருதுங்க ஐயா. இந்த இதை கேட்ட பிறகு ரொம்ப அருமையா இருந்துங்க. 2 அடியார்களும் செய்ய தொண்டர்களும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒருத்தர்களுக்கு வந்து மலை, அந்த மலை சொன்னீங்களே, வில்வராணி மலை, வில்வாரணி மலைக்கு முருகர் வந்து அருள் புரிஞ்சது. இன்னொரு குலசேர பண்ண அவர் வீட்டிலே வந்து பள்ளியறை பூஜை தினமும் நடக்கிறது. ரொம்ப அருமைங்க ஐயா. நாங்க ரொம்ப அனுபவிச்சு கேட்டோம். அருமைங்க ஐயா. நன்றி நன்றி. மற்ற அடியார் யாராவது பேசலாங்கம்மா? ரேவதி அம்மா, கோலம்மாள். ரேவதி அம்மா பேசுங்க. ரேவதி அம்மா, குழந்தை வேலை ஐயா.